அம்மு, ம் ஒரு பொண்ணு ம். ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணுறா. ம். ஆனால் அவள் செக் அவுட் பண்ணவே இல்லை. ஓ எப்படி இருக்கும்? ஷோ வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி ஆஃப் எலிசா லாம். இமேஜின் பண்ணிப்பாரு, ஒரு பொண்ணு எலிவேட்டருக்குள்ளே போகிறா, ம் அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ணுறா. ம் அதாவது அந்த எலிவேட்டருக்குள்ளே இருக்க பட்டன்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுறது, ம் அதில் போயிட்டு ஒரு மாதிரி ஒளிஞ்சிக்கிற மாதிரி நிற்கிறது, ம். யாரையோ பார்த்து பயப்படுற மாதிரி பிஹேவ் பண்ணுறது, ம். இடையில வெளியில் வந்து பார்க்குறது. ஒரு சிசிடிவியை பார்த்து என்டையர் வேர்ல்டே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க அந்த டைமில். ம் அந்த அந்த மிஸ்ட்ரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே யார் இந்த எலிசா லாம்? எலிசா லாம் வந்து ஒரு 21 வயசு பொண்ணு. ம் அவள் வந்து கெனடியன் ஸ்டூடெண்ட்டு. கலிஃபோர்னியாவில் ஒரு சோலோவாக அவள் வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி போயிட்டுருக்கா 2013. ம் அவள் வந்து எப்படியாப்பட்ட பொண்ணுன்னா, அவள் வந்து ரொம்ப ஆக்டிவான ம் ஒரு சுட்டி பொண்ணு. டெய்லி அவளோட ஃபேமிலி கிட்ட வந்து அவள் கான்டாக்ட் பண்ணிவிடுவா. ம். டெய்லி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறது அவள் வழக்கமாக வச்சுருந்துருக்கா. ம். அவள் வந்து சிசிலுங்கிற ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணுறா. ம். ஆனால் அங்கேருந்து செக் அவுட் பண்ணவே இல்லை. ம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஸ்ட்ரி. ஓகே 2 வாரம் கழிச்சு போலீஸ் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. ம் அதில் வந்து அவள் அன்யூஷுவலாக பிஹேவ் பண்ணுறா. எப்படின்னா, எலிவேட்டருக்குள்ளே வரா, வந்த உடனே அதில் இருக்கிற எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறா, அப்புறம் போயிட்டு வெளியில் போய் பார்க்குறா, அப்புறம் மறுபடியும் உள்ளே வரா, உள்ளே வந்துட்டு ஒளிஞ்சிக்கிறா, ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சிக்கிறா, அப்புறம் வெளியில் போயிட்டு யார்கிட்டயோ பேசுகிறா, அவளோட கை ஆக்ஷன் பார்க்குறப்ப யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய அன்யூஷுவலான திங்ஸ் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து இருக்குது. ம் அதை பார்த்து தான் ஆல்ரெடி எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் ம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவன் மட்டும்தான் இருக்கா, ம் வேற யாருமே விசிபிளாக இல்லை. எலிவேட்டரோட டோர் க்ளோஸ் ஆகவே இல்லை. இவன் எல்லா பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டா, உள்ளே தான் நிற்கிறா. யாரோ அந்த டோரை வந்து க்ளோஸ் ஆக விடாமல் தடுக்கிற மாதிரி அந்த எலிவேட்டர் ஓப்பன்லேயே தான் இருக்குது. அந்த வீடியோ வந்து அந்த ரிலீஸ் ஆன டைமில் வேர்ல்டு வைடு வைரல் ஆயிடுச்சு. ம் ஆனால் யாராலையுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, ஏன் இவன் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிறத சால்வ் பண்ண முடியல. யாராலையுமே சால்வ் பண்ண முடியல. ம் ஆனால் யோசிச்சு பாரு, நம்மளே இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ம் பயந்துடுவோம். பயந்துடுவோம் கண்டிப்பாக. 19 நாள் எலிசா எங்கன்னு யாருக்குமே தெரியல. ம் ஒரு நாள், அந்த 19 நாள் கழிச்சு ஒரு நாள் ஹோட்டலில் இருக்க மற்ற கெஸ்ட் இருக்காங்கல்ல, ம். அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, தண்ணி வந்து வியர்டாக இருக்குது, தண்ணியோட டேஸ்ட் வந்து வியர்டாக இருக்குது, ம் அந்த தண்ணி வந்து கலரு வித்தியாசமாக இருக்குது, ம் அந்த தண்ணியில் வந்து நாத்தம் வருது. ம். இந்த மாதிரி வந்து வேற கெஸ்ட் அந்த ஹோட்டலில் இருக்கவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே மெயின்டெனன்ஸுக்கு வேலை பார்க்குறாங்க ஆள் போயிட்டு அந்த ரூஃப் டாப்பில் இருக்க அந்த வாட்டர் டேங்கை செக் பண்ணுறப்போ என்ன நடந்திருக்கும் சொல்லு? அவளோட டெட் பாடியா? ஆமாம், அவளோட டெட் பாடி வந்து அந்த தண்ணியில் ஃப்ளோட் ஆகியிருந்திருக்கு வாட்டர் டேங்க்குள்ள. ஓ நோ. பாரு, 19 நாள் அவள் பாடி அதுக்குள்ள தான் இருந்திருக்கு. அந்த டேங்க் எப்படின்னா, அந்த டேங்க் வந்து 8 ஃபீட் ஹைட்டு. ம் அதோட டேங்கோட லிட், அந்த மூடி இருக்கும்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ஹெவி, க்ளோஸ்ல இருந்திருக்கு. ம் இப்போ கொஸ்டின் என்னன்னா, எப்படி அவள் வந்து அந்த டேங்க்குள்ளே போனா? ம் இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த ரூஃப் டாப் இருக்குல்ல, அது வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அங்கே இருக்க ஸ்டாஃபால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு வந்து பாஸ்கோட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ண ஏரியா. ம் அந்த பாஸ்கோட் இருக்கவங்க மட்டும்தான் அதில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த ரூஃபுக்கு போக முடியும். ம் அப்படி வேற யாராச்சும் போகணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா அங்கே அலாரம் சிஸ்டம் இருக்குது, அலாரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஓகே. அப்போது இந்த கொஸ்டின்ஸ்லாம் அங்கே வருது இல்லை, இவ எப்படி போனா, இவ எப்படி ரூஃபுக்கு போனா, இவ எப்படி அந்த அவ்வளோ ஹெவியாக இருக்கிற அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி வாட்டர் டேங்க்குள்ளே போனா, எப்படி உள்ளேருந்து அந்த வாட்டர் டேங்கை க்ளோஸ் பண்ணா, இப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து தான் மிஸ்ட்ரியாக இருக்குது. அந்த வாட்டர் டேங்க்குள்ளே போகணுன்னா லேடர் வச்சு தான் ஏற முடியும், ஏன்னா 8 ஃபீட் ஹைட்டு. லேடர் வச்சு ஏறி அந்த லிட்டை திறந்து அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுங்கிறது வந்து ஒரு ஆளால் முடியாது. அந்த லிட்டை திறக்கணும்னா கண்டிப்பாக 2 பேர் வேணும். அப்படி இருக்கப்போ இவ எப்படி உள்ளே போனாங்கிறது தான் மிஸ்ட்ரி. எலிசா அவங்களோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தப்போ வேற எந்த விதமான ஸ்ட்ரகிள்ஸோ இல்லை ட்ரக்ஸோ அவங்க பாடியிலேருந்து கிடைக்கவே இல்லை. இப்போ இது சம்மந்தமான சில தியரிஸ் இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் இருக்குது. அது வந்து என்னன்னு பார்த்துருவோம். தியரி 1 என்னன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து அவளை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி அவளை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரூஃபுக்கு கொண்டு போயிட்டாங்க, கொண்டு போய் தான் அவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கிறது வந்து ஒரு தியரி. அதை தான் ரொம்ப பேர் நம்பவும் செய்கிறாங்க. 2வது தியரி என்னன்னா, எலிசாவுக்கு வந்து பைபோலார் டிசார்டர் இருந்திருக்கு, மேபி அதனால கூட இருக்கலான்னு ஒரு தியரி இருக்குது. ஆனால் இதுக்கும் அவள் போய் அந்த ரூஃபில் போய் அந்த வாட்டர் டேங்கை திறந்து உள்ளே போனதுக்கும் எப்படிங்கிறதுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லை. 3rd, அஸ்யூஷுவல், எந்த மிஸ்ட்ரி வந்தாலும் பேரநார்மல் ஆக்டிவிட்டியை இது கனெக்ஷன் பண்ணுறது வந்து ஒரு நார்மலான ஒரு எல்லாமே பண்ணுறது வழக்கம். அது மாதிரி இதுக்கும் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து ஆல்ரெடி நிறையா மிஸ்ட்ரிஸ் நடந்திருக்கு, நிறையா மர்டர்ஸ் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தியரியும் இருக்குது. அங்கே வந்து சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, அதனாலையும் கூட இவளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவளை வந்து அந்த மாதிரி பண்ண வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்குது. 4வது ஒரு தியரி என்னன்னா,
அந்த ஹோட்டலில் ஏதோ மிஸ்டேக் நடந்து அந்த ஹோட்டலில் வந்து இதை கவர் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரியும் இருக்குது, தியரியும் இருக்குது. இதுதான் 4 தியரி. எலிசா லாம் வந்து லாஸ் ஏஞ்சலஸுக்கு போனது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக தான். ஆனால் கஷ்டம், அவங்களோட லைஃப் வந்து அந்த வாட்டர் டேங்க்லேயே முடிஞ்சிடுச்சு. ஸோ சேட். நம்ம சொன்ன தியரிஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தியரிஸ் தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள். இல்லை எலிசா லாமுக்கு வந்து என்ன நடந்திருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இதோட எண்டிங் எப்படி அவங்க போலீஸோட ரிப்போர்ட் படி எப்படி முடிச்சிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ஓகே. அதாவது போலீஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிடென்டல் ட்ரௌனிங் அப்படி தான் இந்த கேஸ் முடிச்சிருக்காங்க. அதாவது அங்கே ஒரு ஃபயர் எஸ்கேப் ரூட் இருந்ததாகவும் அந்த ஃபயர் எஸ்கேப் ரூட் வந்து டைரெக்டாக ரூஃபுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதாகவும் அவள் வந்து அந்த டைம் அந்த ஆக்சஸ் பண்ண டைமில் அந்த வாட்டர் டேங்க் வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு, அதனால தான் உள்ளே விழுந்துட்டாங்கிற மாதிரி இந்த கேஸை வந்து முடிச்சிருக்காங்க. ஆனால் இதை நம்பாதவங்க பல பேர் இருக்காங்க. இது உண்மைன்னு ஏற்றுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது இல்லை. ஏன்னா அந்த சிசிடிவியில் வந்து அவளோட பிஹேவியரை பார்த்த யாருமே இதை வந்து நம்ப மாட்டாங்க ஈஸியாக. ரைட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் போட்டுருங்க. ஸோ தட்ஸ் ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வைண்ட் அப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எஸ்.